வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கிலோ மட்டனை வச்சு சூப்பரான கிரேவி தான் செய்ய போறோம். மட்டன் கிரேவி வேற லெவல செஞ்சு சாப்பிட போறோம். இது வந்து மசாலா அதிகமா சேர்க்காம 1-2 மசாலா மட்டும் சேர்த்து நல்லா சூப்பராகவும் ஈஸியாகவும் நம்ம ஸ்டைலில் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. மக்களே, 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இதை குக்கர்ல சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் கிரேவி தான் செய்ய போறோம். ஸோ நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமா தண்ணி, கறி வேகிற அளவுக்கு. சரிங்களா? தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பும் பற்ற வச்சாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும். குக்கரை மூடி விசில் போட்டு விட்டுறலாம். சரிங்களா? கறியை நல்லா பஞ்சு பஞ்சா வேக வச்சுக்கணும். 1/2 மணி நேரம் நான் வேக வைப்பேன். நீங்க வந்து எந்த டைம் வேக வைக்கணும், உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அவ்வளோ டைம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கறியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? மசாலா ரெடி பண்ணி, கிரேவி ரெடி பண்ணி அப்படியே கறியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்க போகிறோம். ஸோ சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். சரிங்களா? மக்களே, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுருவோம். சரிங்களா? மக்களே, குக்கரை மூடியாச்சு. 1/2 மணி நேரம் நல்லா கறி வேகட்டும். சரிங்களா? இந்த பக்கம் நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். மக்களே, ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் பட்டை, ஒரு ஸ்டார், 4 லவங்கம், 4 ஏலக்காய் அப்படி சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவி வந்து நல்லா ஃப்ளேவரா வேணும்ல, அதனால தான் சேர்க்குறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பார்த்துக்கு வதங்கினா போதும். ரொம்ப பொன்னிறமெல்லாம் ஆக தேவையில்லை. கண்ணாடி பார்த்துக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 3 தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 6 பச்சை மிளகா கழுவி வச்சிருக்கேன். அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். சரிங்களா? நல்லா தக்காளி வதங்கின அப்புறம் மசாலா சேர்ப்போம். மக்களே, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஸ்லிம் ஆக்கிடலாம். சரிங்களா? அடுப்பை குறைச்சிட்டு மசாலா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் மசாலா வேறு எதையும் இல்லை. இவ்வளோதான். சரிங்களா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கண்ணா பின்னாடி இந்த கரம் மசாலா, மட்டன் மசாலா அதெல்லாம் தேவையில்லை. இதே போதும். பர்ஃபெக்டாக இருக்கும். கிரேவி நமக்கு சூப்பராகவும் இருக்கும். மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விடுவோம். சரிங்களா? 2 நிமிஷம் கொதிக்க விட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துச்சு பாருங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 100 ml தண்ணியை சேர்த்துக்கலாம். சரிங்களா? தண்ணியை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லிம்லயே நல்லா கொதிக்க விடுங்க. சரிங்களா? 10 நிமிஷம் ஸ்லிம்லயே நல்லா கொதிக்க விடுங்க. அப்போதான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பரா நல்லா வெந்து குழன்னு ஆகி நம்ம கிரேவி வந்து நல்லா சூப்பரா இருக்கும். சரிங்களா? இப்பவே ஒரு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா சூப்பரா நம்ம வதங்கி நல்லா ஒரு சூப்பரான கிரேவி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டைல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இத்தனை நாள் செஞ்சதுக்கு இது செம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ குறைவான தீயில 10 நிமிஷம்
இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சரிங்களா? இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மூடி விட்டுருங்க. மக்களே 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு நமக்கு வேற லெவல் வந்துருக்கு பாருங்க. வேற லெவல் இருக்கு பாருங்க. இப்போ வேக வச்சிருக்க மட்டனே இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா மக்களே? நல்லா நெஞ்செலும்பா வாங்கிட்டு வந்த கறி நல்லா வெந்து சூப்பராக இருக்கு பாருங்க. இதை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்தாச்சு. வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சத்து அதுலேயும் நிறையா இருக்கு. ஸோ அதை நம்ம கடாச வேணாம், தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குறைவான தீலியே அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சரிங்களா? நம்ம கிரேவி பாருங்க சூப்பராக கொதிச்சு வேற லெவலில் இருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சரிங்களா? வாங்க சாப்பிடலாம்.